சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீணையே இசையை போற்றுவோம், தத்துவம் கடந்தால் போற்றுவோம், சகலமலை புகழே போற்றுவோம், நெஞ்சம் நீ மலர்பவளே போற்றி போற்றி. யாரா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? உங்களை தாண்டா கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா, பூஜை முடிஞ்சிருச்சு, வாங்க அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஏய், உங்களை தாண்டா கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க. இல்ல ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இல்ல, உங்களை ஊர் ஆளுங்க கிட்ட மாட்டி விட்டாதான் நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். ராம், இவள எங்கேயே கட்டி போட்டு அந்த சிதம்பரத்தையோ இல்ல சத்தியமூர்த்தியோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போட்டு தட்டு போயிட்டே இருப்பாங்க. சித்தி, சாப்பாடு போட ஆரம்பிக்க வேண்டியதானே? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஐயா, அது வேற ஒண்ணு இல்லைங்கய்யா, யாரு முதல்ல சாப்பாடு போட போறீங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னையா பாக்குறீங்க? அதாவது வழக்கமா கோயில்ல யாருக்கு முதல் மரியாதை பண்ணி அன்னதானம் பண்ண போறீங்கன்னு இவங்க மட்டும் இல்ல, நானும் எதிர்பார்க்கிறேன். ஹலோ, இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மரியாதை தான். அதனாலதான் ஒரே சமயத்துல அன்னதானம் பண்ண வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. இதுவும் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். சாப்பாடு மட்டும் ஒத்துமையா ஒன்னா போட போறேன்னு சொல்றீங்க, ஆனா சமையல் மட்டும் ஏன் தனித்தனியா பண்ணீங்க? சத்தம் போடாத, சத்தம் போடாத. முதல்ல போட்டு
அப்புறமா அவங்கள போலாம்டா. ஏய். ஏய், இல்லைங்கடா. ஏய், யாரா நீங்க? ஏய், நில்லுங்கடா. ஏய், நில்லுங்கடா. ஏண்டா ஓடுறீங்க? நில்லுங்கடா. இல்லங்கய்யா, நான் ஒண்ணும் தப்பா கேட்டுறலையே. இதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு தனியா வருவீங்க போவீங்க, உங்களுக்குன்னு தனி மரியாதைன்னு இருக்கு. ஆனா இந்த அன்னதானம்ன்றது பொதுவான விஷயம். அதனால பொதுவான பதிலா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போறத ஆரம்பிச்சிடலாம். அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? எதுக்காக இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏன்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு சோறு போட்டா உன் தொண்டையில இறங்காதோ? அத்த, சாப்பாடு போடும்போது மட்டும் ஒத்துமையா இருந்தா மட்டும் பத்தாது, சமைக்கும் போது அது இருக்கணும். ஐயா, இவன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கயா. நல்லது நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலரு பொறுக்காம ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க வாங்கய்யா, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒத்துமையா சாப்பாடு போடுங்க. இங்க பாரு, எந்திரி மீனா. மீனா, என்னாச்சு மீனா? மீனா, சின்ன. மீனா, 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 கண்ணை திறந்து பாரு மீனா. மீனா, யாரு மீனா அவங்க? ராம், யார் அவங்க மீனா? என்னாச்சு? எதுக்காக உன்னை கடத்த வந்தாங்க? அவங்க என்ன கடத்த வரல ராம். உன் அப்பாவையும் சத்யமூர்த்தி சாரையும் கொல்ல வந்தாங்க. ஏன் அப்பாவை கொல்ல வந்தாங்களா? அவங்களா? ராம், ராம், வேண்டாம் மீனா, ராம். அவங்கள சும்மா விடக்கூடாது மீனா. ராம், ராம், அவசரப்படாத. மீனா, என் அப்பாவை 2 பேர் கொல்ல வந்திருக்காங்க, அவங்கள சும்மா விட சொல்றியா? இல்ல. அவங்களா? ராம், 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 நான் சொல்றத கேளு. அவங்களோட பிளான் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அவங்கள தடுத்துட்டேன். அதனால கண்டிப்பா கோயில்ல இருந்து அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. நீங்க நடந்ததை பத்தி உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிடாத. மீனா, ஃபேமிலி கிட்ட சொல்லாம எப்படி மீனா? இதெல்லாம் சாதாரண விஷயமா? ப்ளீஸ் ராம், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அன்னதானத்தை நடத்திட்டு இருக்கோம். அன்னதானம் நடந்தே தீரணும். இப்ப மட்டும் நீ இந்த விஷயத்த சொன்னா உன் அப்பாவோ இல்ல சத்யமூர்த்தி சாரோ யாரோ 2 பேர் அவங்கள கொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இவரை கொல்ல அவர் ஆள் அனுப்பியிருக்காருன்னு, அவரை கொல்ல இவர் ஆள் அனுப்பியிருக்காருன்னு சந்தேகப்பட்டு திரும்பவும் பெரிய சண்டை தான் ஆகும் ராம். ராம், முதல்ல அன்னதானம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாம அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிப்போம்.